இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் 2 பேதுரு அதிகாரம் 3 வசனங்கள் 8 13 முடிய. 2 Peter chapter 3 verses 8 to 13. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடையென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரிகைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியையும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இது தேவனுடைய வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise the Lord, brothers and sisters. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. Why is God patient with us? தேவன் ஏன் நம்மிடம் பொறுமையுடன் இருக்கிறார்? அந்த படத்துல நீங்க பார்க்கக்கூடிய அந்த hour glass, I think all of us know hour glass அதனுடைய purpose, அதனுடைய செயல் எதற்காக அந்த ஹவர் கிளாஸ் பயன்படுத்திருக்க பார்க்கும்போது, அதை நீங்கள் மேஜையில் வைக்கும்போது, ஒரு பக்கத்தில் நீங்கள் வைக்கும்போது டிபெண்ட்ஸ் எத்தனை நிமிடங்கள் அந்த அந்த ஹவர் கிளாஸினுடைய செயல். லைக் சம்டைம்ஸ் இஸ் 1 minute 2 minute. ஸோ ஒரு பக்கமாக நீங்கள் திருப்பிட்டீங்கன்னா அதை நிறுத்த முடியாது. அது கடைசி வரைக்கும் போன பிறகு தான் தெரியும் அதனுடைய நிமிடங்கள் முடிந்து விட்டது. அப்புறம் அது அந்த பக்கம் திருப்பி விடுகிறோம். அந்த ஹவர் கிளாஸ் என்ன நமக்கு காண்பிக்கிறதுனா, நம்ம பொறுமையோடு ரைட், யூ ஹேவ் டு லுக் அட் இட் how it moves and then you have to switch it over. ஏன் தேவன் நம்மிடம் பொறுமையுடன் இருக்கிறார்? Why is God patient with us? Ask him, not me. Why is he patient over us? 2 பேதுரு 3 வசனம் 8 வாசிக்கப்பட்டது. 2 Peter chapter 3 verse 8. But do not overlook this one fact, beloved, that with the Lord, one day is as 1,000 years, and 1,000 years as one day சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். இதற்கு அர்த்தம் என்னவென்றால், ஒரு நிமிடம், ஒரு செகண்ட் அல்லது ஒரு மில்லி செகண்ட் அல்லது ஒரு மணி நேரம், ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு ஆண்டு, 10 ஆண்டு, 100 ஆண்டு நம்ம பார்க்கும்போது காலத்தை குறித்து சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பால் பட்டவராக இருக்கிறார். God is not constrained by time and space. அவர் ஆவியானவராக இருக்கிறார். ஆவியின் தேவன் ஆவியாகவே இருக்கிறார்ல. God is spirit. அப்ப அவர் எப்படி கிரியை செய்கிறாரோ, எங்கு கிரியை செய்கிறாரோ, எந்த வண்ணமாக கிரியை செய்கிறாரோ என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. அவரை நம்ம அடக்கி வைக்கவே முடியாது. God cannot be boxed up. அதனால்தான் one day is like 1,000 years. அதாவது அவருடைய செயலுக்கு அளவே இல்லை.
அவருடைய கிரியைகளை நம்ம புரிந்து கொள்வதற்கு அதாவது காலம் காலமாக எடுத்துக்கொள்ள கூடும். அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தை நம்முடைய சிந்தைக்கும் எண்ணத்துக்கும் சமமாக இருக்காது. God's thoughts and God's ways are so high. ஏசாயா புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம் அவருடைய செயல்கள் எவ்வளவு உயரமாக, எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது. So the question, why is God patient with us? இந்த கேள்வியே நம்மளை என்ன சொல்றது, பிரமிக்கத்தக்க செய்யப்படும். இந்த தேவனா, இப்படிப்பட்ட ஒரு தேவனா, காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது, நேரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. And in fact, நம்ம பார்க்கும்போது இந்த வாழ்கிற இந்த பூமி so fragile, right? Life is so fragile. இன்றைக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது கூட நம்மளுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். So it's a very important question. இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான் நம்ம கேட்கணும். Why is God patient with us? தேவன் ஏன் நம்மிடம் பொறுமையோடு இருக்கிறார் என்ற கேள்வி. 3 காரியங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, தேவன் ஏன் நம்மிடம் பொறுமையோடு இருக்கிறார் என்ற கேள்விக்கு முதலாவது காரியம், God desires for us to be saved. தேவனுடைய விருப்பம், தேவனுடைய வாஞ்சை என்னவென்றால் நாம் அனைவரும் ரட்சிப்பு அடைய வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அவர் நாம் அழிந்து போகாதபடி இருப்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. நம்மை காப்பாற்றுவதற்காகவே தேவன் வந்தார். He came to seek that which was lost, seek and find. காணாமல் போனதை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்மளை தேடி கண்டுபிடித்து நம்மளை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதுதான் 9வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். What is God's desire? It's good to know God's desire. அவருடைய செயல்களை பார்த்து நம்மளை பிரமிக்கத்தக்க கர்த்தர் செயல்படுகிறார். ஆனால் அவருடைய செயலுக்கு பின்னாக அவருடைய வாஞ்சை என்ன? Sometimes we see God at work. அவருடைய அதிசயங்கள், அவருடைய அற்புதங்கள், அவருடைய செயல்கள், கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த கிரியைகளுக்கு பின்னாடி அவருடைய வாஞ்சை என்ன? What is behind God's deeds, God's act? Is his desire. அவர் ஏன் சில காரியங்களை செய்கிறார் என்றால் அவருடைய வாஞ்சையா இருக்கிறது. அப்போ அவருடைய வாஞ்சை அறிந்து கொண்டோம் என்றால் அவர் ஏன் பொறுமையா இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளலாம். ஆமென். If we can catch and try to understand what is and what was God's desire right at the beginning, then we will try to, அதாவது ஒரு அளவு நம்ம அவரை புரிந்து கொண்டு, இந்த காரியத்தை இதனால செய்யறாரு, இந்த விஷயத்தை இதனால செய்யறாரு, அதனால தான் இப்படி என்னோட பேசுகிறாருன்னு நம்ம அறிந்து கொள்ளலாம். அவர் எப்படிப்பட்ட ஒரு தேவனாய் இருக்கிறார் என்றால் ஆங்கில வேதத்துல நம்ம பார்த்தோம் என்றால், how much God is patient with us is a long suffering God. அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறாராம். வெறும் பொறுமை உள்ளவர் அல்ல, இந்த வேதத்துல நம்ம பார்க்கிறோம். lasting patience, energizer, long lasting. அந்த கையை பார்த்தீங்கன்னா அப்படியே stretch. God's patience over us is a stretched patience. ரப்பர் பேண்ட் போல அவர் அப்படியே இழுக்கிறார், அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கிறார். அந்த அளவுக்கு he can stretch as much as he can. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் recipients of God's patience இங்க இருக்கிறீங்க? How many of us here are recipients of God's patience? Not just patience, long lasting. Almost the rubber band going to break. தெரியும் தானே, ரப்பர் பேண்ட் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணா நம்மளுக்கு தெரியல, இதுக்கு மேல இழுத்துட்டா வெடிச்சிடும். இதுக்கு மேல we can't pull it too much, it's going to snap anytime. அப்ப ஆண்டவர் பாருங்க நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் என்னோட சொல்ல ஆசைப்படுறீங்க? ஒண்ணு கொஞ்சம் எழுப்போமா? நீடிய பொறுமை உள்ளவர். கசி போசாத்தி மனசு அப்படியே நம்மளை நிரப்புற வரைக்கும்
புரிந்து கொள்ளணும். அவர் அந்த அளவுக்கு பாருங்க, அவரை ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். பிதாவானவர் குமாரன் குமாரத்திக்கு மேல அன்பு செலுத்துகிறது போல தேவன் நம்ம மேல அன்பாய் இருக்கிறார். As a father over our lives, God desires something, that we should be saved. ஒரு தகப்பான ஒரு தாயினுடைய என்ன தெரியுமா? எப்ப பார்த்தாலும் சிஸ்டர் சொன்னாங்க, சாட்சி சொன்னாங்க, பிள்ளைங்க அவங்களுக்கு எல்லாம் அவங்க கணவர் பிள்ளைகள் தான். உண்மை தானே? ஒரு தகப்பன் ஒரு தாய்ன்னு சொன்னா அவங்களுக்கு அடுத்தது என்ன மேன்மையாய் பார்க்குன்னா அவங்களுடைய பிள்ளைகள். அப்ப ஆண்டவர் நம்ம மேல என்ன வாஞ்சியை வைத்திருக்கிறார் என்றால், நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. ஆண்டவருக்கு அவருடைய பிள்ளைகள் முக்கியம். சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். மடிந்து போகாமல் இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்களும் நானும் மடிந்து போகக்கூடாது. ஆமென். அழிந்து போகக்கூடாது. எந்த ஒரு நல்ல அப்பா அம்மா வந்து அவங்களோட பிள்ளைகள் அழிந்து போகணும்னு ஆசைப்படவே மாட்டாங்க. நீ நாசமா போகணும்னு சொல்லவே மாட்டாங்க. நீ அழிந்து போன்னு சொல்லவே மாட்டாங்க. சில நேரத்தில் கோபத்துல ஒருவேளை சொல்லிடலாம், மனசு கஷ்டமா இருக்கும். பிள்ளைகளை ஏசுன பிறகு மன்னிச்சிருப்பா, கோபத்துல சொல்லிட்டேன், மனதார சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வராது, முடியாது. பெத்த பிள்ளை இல்ல, வளர்த்த பிள்ளை இல்ல, நடத்தின பிள்ளை இல்ல. ஸோ தகப்பனாய் இருக்கக்கூடிய நம்முடைய பிதாவானவர், God is our Father. A father will never let a child burn in the fire. நீ அக்னியில நீ மூழ்கி போகணும், நீ சாகணும்னு ஒரு தகப்பன் நினைக்க மாட்டார். ஆகவே நம் மடிந்து போகாமல் இருப்பது தேவனுடைய கிருபையாய் அவருடைய வாஞ்சையாய் இருக்கிறது. பாவத்துல நம்ம அழிந்து போகக்கூடாது என்பது பிதாவானவருடைய வாஞ்சையாய் இருக்கிறது. இந்த பொல்லாத உலகத்துல அக்கிரமத்துக்கும் அநீதிக்கும் நம்ம மடிந்து போகாமல் இருப்பது தேவனுடைய வாஞ்சியாய் இருக்கிறது. இந்த பொல்லாத மாம்சத்தினுடைய கிரியைக்கு நம்ம ஒப்பு கொடுக்காமல் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய வாஞ்சியாய் இருக்கிறது. மடிந்து போகக்கூடாது, ஹல்லேலூயா, மூழ்கி போகக்கூடாது, விழுந்துடக்கூடாது என்று ஆண்டவர் எப்போதும் வாஞ்சியை உள்ளவராக இருக்கிறார். God desires for us all to be saved. அவர் நம்மளை ரட்சித்தார், ரட்சித்துக் கொண்டு இருக்கிறார், ரட்சிப்பார். ஹல்லேலூயா. God has saved us. He is saving us. He will save us. ஆகவே இந்த காலகட்டத்தில் இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் we cannot take for granted that God has already saved us. ரட்சிப்பின் ஜெபத்தை நான் செஞ்சுட்டேன், ஆண்டவர் என்னுடைய தேவனாய் இருக்கிறார், அதோடு முடிஞ்சிருச்சு, கேம் ஓவர் இல்ல, the game is still on. லைஃப் ஜர்னி இன்னும் இருக்கிறது. இந்த ரட்சிப்பை இழப்போமா இல்லையா என்று இன்னொரு கேள்வி. ஆனா ரட்சிப்பை வழங்கின தேவன் ரட்சிப்புக்குள்ளே இருக்க விருப்பப்படுகிறார். ஆமென் சொல்லுமா? God desires. அவருடைய வாஞ்சை பார்த்தீங்களா? ஒருவரும் கெட்டு போகாமல், யாரும் கெட்டு போயிடக்கூடாது. அந்த அளவுக்கு அவருடைய பார்வை நம்ம மேல இருக்கிறது. அப்ப அவருடைய வாஞ்சை எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை பார்த்தீங்களா? ஒருவரும் கெட்டு போகாமல், மடிந்து போகாமல், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி. Do you know what's God's desire for us? His desire is that we should not perish. அதோடு இல்ல, மடிந்து போக கூடாது மட்டுமல்ல, God's desire that all of us should not perish. At the same time, மடிந்து போகாமல் இருப்பதற்கு ஒரு வழியை ஆண்டவர் காண்பிக்கிறார். God even shows us the way how we should not perish. Full stop இல்ல, continuation. All should turn to him in repentance. ஆமென் சொல்லுமா? அப்ப மடிந்து போக கூடாது. ஆண்டவர் விருப்பம் நான் மடிந்து போக கூடாது. ஆமா, praise the Lord, thank you Lord that your desire that I should not perish, but that's not the end. மடிந்து போகாமல் இருப்பதற்கு ஒரு வழியை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுமா? It's not good enough to know that God doesn't want us to perish. It is vital to know how we should not be perishing. அதாவது ஒரு வழியை ஆண்டவர் காண்பிக்கிறார். நீ மடிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ மனம் திரும்ப வேண்டும். ஆரம்பத்தில் இந்த யோவான் ஸ்நானத்திலிருந்து ராஜ்யத்தினுடைய மனம் திரும்புதலின் செய்தி யோவான் ஸ்நானத்திலிருந்து தொடங்கிவிட்டது. Preach the gospel of repentance. யோவான் ஸ்நானத்திலிருந்து தொடங்கிவிட்டது. மனம் திரும்புதலின் சுவிசேஷம் ஜனங்களை அழைக்கிறது. தேவனிடத்துல திரும்பி வா, தேவனிடத்துல விரும்பி வா, பாசத்தோடு வா, உன்னுடைய காரியத்தை எல்லாம் விட்டு வா. Come to the table of the Lord, come to the altar of the Lord, come to the presence of the Lord என்று ஆண்டவர் எப்பொழுதும் அழைத்துக் கொண்டே இருக்கிறார்.
இந்த மடிந்து போவது ஒரு லேசான ஒரு வார்த்தை அல்ல. பாவத்திற்கு மடிந்து போயிடக்கூடாது, மாம்சத்துக்கு மடிந்து போயிடக்கூடாது, உலகத்தினுடைய கிரியைகளுக்கு, அசுத்தத்திற்கு, தீமைக்கு, அநீதிக்கு, அநியாயத்துக்கு நம்ம மடிந்து போயிடக்கூடாது. We should not. ஆனால் வசனத்துல நம்ம பார்க்கும்போது அதுக்கு மேன்மையான ஒரு மேலான ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. Perishing is not a light word. It is a perishing from the very presence of God. ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது என்று பிதாவானவர் விருப்பப்படுகிறார். ஆண்டவருடைய பிரச்சனத்தை விட்டு விலகி போயிடக்கூடாதே என்ற அந்த மடிந்து போடுதல். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். And repentance is a good word, brothers and sisters. Don't shun it away. It is a beautiful word. Hallelujah. மனம் திரும்புதல் என்று சொல்லும்போது ஒரு wonderful word, a wonderful gift to us. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பல ஈவுகளிலே மனம் திரும்புதல் என்ற அந்த வார்த்தை ஒரு ஈவாக நமக்கு கொடுக்கிறார். It is a gift for us to unravel. Hallelujah. Don't keep the gift just like that. Open the ribbon up. Expose it before us. ஏன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஈவாய் இருக்கிறது. மனம் திரும்புதல் என்று சொன்னால் நம்முடைய சிந்தை மாற்றி அமைக்கப்படக்கூடிய ஒரு நிலை. Repentance is a change of the way we think. நம்ம யோசிக்கிறதுல ஒரு மாற்றம். அந்த மாற்றம் என்ன காண்பிக்கிறது? தேவனிடத்துல நான் திரும்பி வருகிறேன். பாவத்தை குறித்த என்னுடைய பார்வை, என்னுடைய எண்ணம் இப்ப மாறுகிறது. அக்கிரமத்தை குறித்த என்னுடைய பார்வை, எண்ணம் இப்போது மாறுகிறது. Repentance is a change of your thought and your perception of what God thinks sin is. Righteousness is. அது மாற்றப்படுகிறது. Hallelujah. கெட்ட குமாரன் என்ன நடக்குது? அவன் புத்தி திரிகிறான். The prodigal son comes to his senses. அந்த டைம்ல தான் பட்டுன்னு மாறுது. ஒரு ஸ்விட்ச் தான் பட்டுன்னு மாறிட்டு அவனோட வாழ்க்கை அப்படியே கர்த்தர் மாற்றி அமைத்து விட்டார். It's a good thing to turn to God. Hallelujah. நீங்களும் நானும் இந்த வாஞ்சியோடு நம்மளை நேசிக்கிற, நம்மளை அரவணைக்கிற தேவனை நம்ம ஏமாற்றி விட்டுறக்கூடாது. Let us not disappoint an expectant God. Hallelujah. Do you know God is an expectant God? ஆண்டவர் எப்பொழுதும் விழிப்பாகவே இருக்கிறார். அவருடைய மகள் எப்பொழுதும் அவர் அண்டையில வர வேண்டும் என்று எப்பொழுதும் ஆண்டவர் வாஞ்சிய உள்ளவராக இருக்கிறார். ஆகவே மனம் திரும்புதல் ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது. ஆங்கிலிக்கன் லிட்டர்ஜியில் எனக்கு பார்க்கும்போது, ஆங்கிலிக்கன் ஒழுங்குல பார்க்கும்போது எல்லா ஆராதனையிலும் என்ன நடக்கும்? முதலாவது நம்ம ஆராதனை எப்படி நம்ம துவங்குகிறோம்? துதியோடு துவங்குகிறோம். துவக்க பாடலுக்காக எழுந்து நிற்போம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஓகே, துவக்க பாடல், ஓப்பனிங் சாங். லெட் அஸ் ஆல் ரைஸ் ஃபார் தி ஓப்பனிங் சாங். ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் வந்து நாட் சின், அவர் ஃபோக்கஸ் இஸ் காட். அப்போ துதிக்கிறோம். ஆண்டவரை துதிக்க அவருடைய பிரசன்னத்துல நம்ம என்ன செய்யறோம்? ஒரு குடும்பமாக அவருடைய நீதியை பிரஸ்தாபிக்கிறோம், அவருடைய மகிமை பிரஸ்தாபிக்கிறோம், அவருடைய அன்பை பிரஸ்தாபிக்கிறோம். அதே சமயத்துல நம்முடைய குறைவுகளை அவருடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு தனியாகவும் சபையாகவும் நம்ம அறிக்கை எடுக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? We confess our sins personally and together as one body before God. Hallelujah. அப்படின்னா என்ன காமிக்குதுன்னா, நானும் பாவிதான், நீனும் பாவிதான். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவருடைய இரக்கம் அவசியமாக இருக்கிறது. லெவல் கிரவுண்ட். ஹல்லேலூயா சொல்லுமா? நீங்க அங்க முழங்கால் படிட்டு இருக்கோம், நானும் இங்க முழங்கால் படிட்டு இருக்கிறேன். இங்க லீட் பண்றவங்களும் ஆண்டவருடைய கிருபை அவசியம். ஆமென் சொல்லுமா? லீடருக்கும் அவசியம், மெம்பர்ஸ்க்கும் அவசியம். கடைசியில நம்ம அவருடைய மந்தை நாடுகளாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் அவருடைய பந்தியில தகுதி இல்லாம we all bow down before God and say, Lord, I repent, Lord, I confess my sins. Don't take it lightly, friends. அதனால தான் சபைக்கு வந்து நேரத்துக்கு முன்பதாகவே அநேகர் வரீங்க. I really praise the Lord. I want to encourage you to don't miss out on the important parts of the service. Sometimes we may miss out on that, but I encourage you to come, because in the whole service is almost the act of God. ஆண்டவர் முன்பதாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் அப்சல்யூஷன் சொல்லுவாங்க. அந்த பிரீஸ்ட் வந்து ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறத நம்ம பெற்றுக்கொள்கிறோம். Hallelujah. அப்பா, thank you Jesus. We receive. When we repent, God, hallelujah, has mercy upon us. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். Hallelujah. யாருக்கு அந்த ஜெபம்? Right?
To all who truly repent, do you truly repent every day of your life? Do you truly repent every week of your life? Repentance not just once. டீச்சிங்லாம் இருக்கு, one time போதும்னு. நம்ம தியாலஜி வந்து all the time, Lord, we want to repent before you. I have enough space, Lord, to say, Lord, I sin. Cleanse me, Lord. Wash me. Purify me. யாரும் சொல்லிடக்கூடாது, I have no sin to confess. I have nothing to repent of. I think அந்த டைம் வந்து குளோரிஃபிகேஷன் அங்கதான் ஒண்ணுமே இல்லை சொல்றதுக்கு. ஆனா இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் God desires that we be saved. அதான் repentance always keeps us humble. அதான் ஆண்டவர் நமக்கு வந்து நல்ல ஒரு ட்ரெடிஷன் சர்ச், இந்த சர்ச்சுக்கு அடுத்து இந்த ஆங்கிலிக்கன் வழிபாடு, இந்த ஜபம், இது வந்து நம்ம மனசுல எடுத்துக்கிட்டோம்னா it will be very very precious. வேதத்திலிருந்து வரக்கூடிய சத்தியங்கள் தான். So God desires that we be saved. ஆண்டவருடைய வாஞ்சைனா நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? Do you desire that your brother and your sister should be saved? Hallelujah. நம்ம எல்லாரும் அந்த கானான், பரம கானான் நம்ம எல்லாரும் கரை சேர்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. Hallelujah. Not just I be saved, Lord, but me and my brothers and sisters, Lord, thank you for being patient with us. Thank you, Lord, so that all of us will not miss the boat. நம்ம எல்லாரும் அந்த போட்டை நம்ம மிஸ் பண்ணாதபடி, ஹalleluya, நம்ம கரை சேர, Lord, help us, Lord, help us, bring us together, Lord. தேவன் நம்மிடம் பொறுமையோடு இருக்கிறார். காரணம் அவருடைய வாஞ்சை என்னவென்றால் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், கெட்டு போயிடக்கூடாது. ஹalleluya. ஃப்ரெஷ்ஷா இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹalleluya. கெட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே, கெட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. Lord, make me fresh, cleanse, purify me என்ற அந்த வாஞ்சை தேவன் நமக்கு கொடுப்பாராக. இரண்டாவது, God desires for us to be prepared. தேவன் நம்மேல நம் வாஞ்சையாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சையாய் இருக்கிறது. 10ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், 2 Timothy chapter 3 verse 10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். verse 10. என்ன பெரிய ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பேதர் கொடுக்கிறாரு பார்த்தீங்களா? திருடனா? கர்த்தர் அவர் திருடனா? Is our Lord a thief? அவன் திருடனா? இல்லையே, அவர் திருடன் அல்ல. யோவான் 10:10 நம்ம பார்க்கும்போது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான். John 10:10 நம்ம பார்க்கிறோம், the enemy comes to only steal, kill and destroy. The thief comes to steal, kill, destroy. அப்ப கர்த்தர் திருடரா? திருடதான் வந்தாரா? Did the Lord come as a thief? இல்லையே. The Lord is not a thief. He is not a thief. அவர் ஒரு திருடன் அல்ல, ஒரு கள்ளனும் அல்ல. ஒரு கள்ளன் ஒரு திருடன் வரும்போது அவன் அறிவிப்பு கொடுத்து வரமாட்டான்ல. எத்தனை பேர் கள்ளர்களை குறித்து பார்த்திருக்கீங்க? எத்தனை பேர் கள்ளர்கள் இருக்கிறாங்க நண்பர்களாக? Do you have a friend as a thief? No thief, no group of thieves will announce their arrival. No, சீக்கிரட்டா தான் மூவ் பண்ணுவாங்க. அந்த வீட்டை போய் அவங்க வந்து பிரேக் பண்ணிட்டு அந்த வீட்டை உடைச்சி அங்க இருக்கக்கூடிய காரியங்கள்லாம், ஹவுஸ் பிரேக்கிங் நியூஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, ரைட்? so much of scam, syndicate, everything going on. அப்ப இந்த திருடன் மறைமுகமா தான் செயல்படுவான், இருட்டில் தான் செயல்படுவான். அவன் செய்த அந்த திட்டங்களை நிறைவேற்றி முடிக்கிற அளவுக்கு அவன் செயல்படுவான். ஆனா நம்முடைய கர்த்தர் ஒரு திருடன் அல்ல. அவன் திருடன் அல்ல, அவர் திருடனே அல்ல. ஆனா வேதம் திருடன் வருகிறது போல கர்த்தர் வருவார் என்று சொல்லப்படுகிறது. But the day of the Lord will come. Amen சொல்லுமா? So my second point, God desires us to be prepared. இந்த பூமியில இருக்கிறது வந்து ஒரு preparation time. சபைக்கு வருவது preparation time, training time. You are here on a training. Hallelujah. I am here on a training. God is training me. God is pruning me. ஆண்டவர் என்னை அப்படியே அசைச்சு கொண்டே இருக்கிறார். Hallelujah. என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார், என்னை சிச்சித்து கொண்டே இருக்கிறார், என்னை அப்படியே உருவாக்கி கொண்டே இருக்கிறார். God desires us to be prepared. ஏன்னா அவருக்கு வருகிற நாள்
நமக்கு தெரியாமல் இருக்கிறது. மத்தேயு 24:43 நம்ம பார்க்கிறோம். Matthew 24:43, திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டம் என்று அறிவீர்கள். திருடன் வருகிற ஜாமம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5:2, 1 Thessalonians 5:2, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். திருடன் வருகிறது போல நம்ம தெரியாத நேரத்தில் அவர் வருவாராம். கர்த்தர் திருடன் அல்ல, ஆனா திருடன் எப்படி வர்றாரோ, அவன் எப்படி வரானோ அதே போல கர்த்தர் வருவார் என்று வெளிப்படுத்தல் 16:15, Revelation 16:15, இதோ திருடனை போல் வருகிறேன். இது யார் சொல்றார்? Jesus is speaking. I come as a thief. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். Hallelujah. God desires us to be in a state of preparation. Lord, I'm prepared and I'm being prepared, Lord. I'm re-prepared, Lord. Hallelujah. மணவாளன் மணவாட்டியினுடைய உறவு பார்க்கும்போது, திருமணம் பார்க்கும்போது மணவாட்டியா இருக்கக்கூடிய திருச்சபை நாம் ஆமென் சொல்லுமா? மணவாட்டிகள் எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? Who is the bride here? எத்தனை பேர் இங்க மணவாட்டிகள் இருக்கிறீங்க? ஆணும் பெண்ணும் எல்லாம் மணவாட்டி தான். We are the bride of Christ. மணவாளன் வருகிறார். மணவாட்டி எப்படி இருக்கணும்? உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்க முடியுமா சொல்லுங்களேன்? மணவாளன் வரப்போகிறார். மணவாட்டி ஆயத்தத்தோடு, I need to be in my best moment. This is my moment. My lover is coming. My king is coming. என்னை பார்க்க வராருன்னு சொல்லிட்டு ஆயத்தம். God desires for us to be prepared. None of us got reason or excuses to say that I didn't know. எனக்கு தெரியாது. Now I tell you. யாரும் சாக்கு போக்க சொல்லுங்க. Oh, I didn't know. Oh my. சொல்லவே இல்லையே. நம்மளுக்குள்ள இருந்து ஒரு வார்த்தை ரொம்ப விருப்பமான ஒரு, எனக்கு தெரியாது, சொல்லவே இல்லையே. இப்ப சொல்றாரு. இல்ல இப்ப சொல்லல, எப்பயோ சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு. நான் சொன்னதுனால இல்ல, அவர் சொல்றதுனால எனக்கு தெரியுது. But God desires for us to be in a state of preparedness. That is why He is patient with us. Don't think that we are all well and good. No. We are still work in progress. Amen. எத்தனை பேர் இந்த work in progress people இங்க இருக்கிறீங்க? I'm also work in progress. Hallelujah. சாலையில் போகும்போதெல்லாம் work in progress. Expected date of completion. God is still at work in me. இந்த நுணுக்கத்தில் ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் கிரியை செய்கிறாரு. இங்க கொஞ்சம் நல்லா இருக்கு பாஸ்டர், டாக்டர், ஆனா அந்த பக்கத்தில் இருக்க யாருக்கும் தெரியாது. அந்த இடத்துல ஆண்டவர் கை வைக்கணும். நம்ம அடித்து போகாமல் இருக்கிறதுக்காக கர்த்தர் கை வைப்பார். ஆமென். What is the difference between a surgeon and a butcher? அறுவடை சிகிச்சை சர்ஜன் என்ன செய்யறாரு? இருதய சம்பந்தமான சர்ஜரி செய்யும்போது ஒரு அறுவடை சிகிச்சை செய்கிறவர், அந்த சர்ஜன் அவருக்கு ஒரு டீம் இருக்கும். நல்லா ஓடிச்சிட்டு கரெக்டா prepare for the operation. Operation theater is ready. அந்த சர்ஜன் என்ன செய்வார்? எங்க கத்தியை வெட்டு, அப்படி இல்லை, அதை இறைச்சி விட்டுருவேன். Surgeon is very delicate. Oh, this patient is in my hands. God is very delicately working in us. Oh, my son should not die. He should not perish. அவருடைய கையில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கிற அந்த சர்ஜன், ஐயோ இவனுடைய உயிரை என் கையில் இருக்கேன்னு சொல்ற சர்ஜன் இஸ் ஒர்க்கிங் வெரி, his sweat is coming down but he needs to focus. அவனுடைய ஐப்ரா அந்த வேர்வை வருது, ஆனா he is focusing. Oh, he shouldn't die. God is like a surgeon working intricately in our life. He's so patient. He's giving us chance after chance.
ஐயோ உயிரோடு இருக்கணும் சொல்லிட்டு அந்த சர்ஜன் அப்படியே செயல்பட்டு இருக்கான். ஆனா புச்சா என்ன செய்வான்? இறைச்ச போடு, வெட்டு, 2 எத்தனை துண்டு வேணும்ப்பா? ஸ்மால் பீஸா பிக் பீஸா? நான் சொல்றது உங்களுக்கு வாங்கிதான்னு தெரியல. மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா சிக்கனை வெட்ட சொன்னா how many piece you want to be cut? 6 piece or 8 piece? நீங்களாம் போக மாட்டீங்க போல, ஒரு மாதிரி பார்க்குறீங்க. உண்மையா அப்படிதான் கேட்பாங்க, how many pieces? ஆண்டவர் அப்படி நம்மளை பார்த்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? God wants us to be in a state of preparedness. Prepared, Lord, I'm prepared, I'm being prepared for your coming. ஆண்டவரே, உம்முடைய செய்கை என்னோட வாழ்க்கை, Lord, I'm here, Lord, please, at your disposal. ஆண்டவரே, at your disposal, Lord, come, Lord, I want to be prepared. ஆயத்தத்தோடு இருக்கணும். Hallelujah. ஆயத்தம் நம்மளுக்கு அவசியமாக இருக்கிறது. Do you know Singapore celebrated its 60th birthday yesterday? எத்தனை பேர் நன்றியா இருக்கீங்க? Hallelujah. ஆமென். Happy. Thank you, Lord. Hallelujah. அப்ப ராணுவம், the military என்ன செய்றாங்க? அவங்க prepare, always prepare. Always ஒரு யூனிட் எப்போதும் இருக்கும். இந்த தேசத்தை காத்துக்கொள்வதற்காக ஒரு military unit always ready to activate. பிளேனா இருந்தாலும், military flights இருந்தாலும், டேங்கா இருந்தாலும், platoon இருந்தாலும், அந்த infantry contingent, always there's a unit that is prepared to battle for Singapore. நீங்களும் நானும் ஆண்டவர் என்ன வாஞ்சிக்கிறார் தெரியுமா? God's desire for us that we will be a prepared generation. Amen. Lord, thank you for being patient with me, Lord. I want to be prepared. நான் ஆயத்தத்தோடு இருக்கேன். ஆண்டவரே, உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. Lord, I do not know when you are going to come back, and at the same time I do not know when you will take me home. 2 விஷயம் இருக்குல்ல. ஒன்னு, அவர் வரணும். இத்தனை பேர் அந்த ஜெபத்தை எடுக்கிறீங்க, மரணாத்தா ஆண்டவரே வர மாட்டீங்களே, அப்படி அபியாசம் மரணாத்தா கிறிஸ்டியன்ஸுங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே வர மாட்டீங்களே, தூங்கிட்டு இருக்கு. ஆண்டவரே நான் தூங்குறேன், நான் எந்திரிக்கும் போது பரலோகத்துல நான் இருக்கணும். இல்ல அந்த ஜெபம் சில பேர் எடுக்கிறீங்களா? 2 இருந்தாலும் அவர் வரப்போகிறாரு. ஒண்ணு அவரு வருவாரு, இல்லாட்டி நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப ஏன் தேவன் நம்மிடம் பொறுமையுடன் இருக்கிறார் என்றால், he is preparing us. He wants us to be in a preparation, prepare, ready mode all the time நம்ம இருக்கணும். Hallelujah, praise the Lord. Amen சொல்லுமா? So God's desire, தேவனுடைய வாஞ்சை முதலாவது, நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டியது அவருடைய வாஞ்சை முதலாவது. 2வது, நம்ம எல்லாரும் ஆயத்தத்தோடு இருப்பது அவருடைய வாஞ்சை. கடைசியாக, God desires for us to live holy lives. பரிசுத்தம் அது தேவ சித்தம். சொல்லுங்களேன், பரிசுத்தம் அது தேவ சித்தம். சொல்லுங்க, பரிசுத்தம் அது தேவ சித்தம். மறுபடியும், பரிசுத்தம் அது தேவ சித்தம். If you want to know what God's will in your life is, it's holiness. மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க. யாரை கல்யாணம் பண்ணணும், எந்த வேலையை எடுக்கணும், எந்த காரியை வாங்கணும், எந்த மாளிகையை வாங்கணும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா தேவ சித்தம் பரிசுத்தம். அது தெசலோனியர்ல இருக்கு, அது இப்ப பார்க்க வேணாம். But God's desire here in 2 Peter chapter 3ல நம்ம பார்க்கிறோம்ல, verse 11ல, இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்! exclamation mark. Since all these things are thus to be dissolved, what sort of people ought you to be to live in lives of holiness and godliness? Hallelujah. அப்ப தேவன் ஏன் நம்முடன் பொறுமையுடன் இருக்கிறார் என்றால், பரிசுத்த வாழ்வை வாழ்வதற்காக ஆண்டவர் நம்முடன் பொறுமையோடு இருக்கிறார். பரிசுத்த வாழ்வை ஒரு மேன்மையாய் நம்ம வைக்க கர்த்தர் அழைக்கிறார். இன்னொரு வசனத்தை பார்க்கும்போது 14ஆம் வசனம் அதே சாப்டர்ல, ஆகையால் பிரியமானவர்களே, ஆரம்பத்துல 8ஆம் வசனத்தை பிரியமானவர்களே துவங்கிய, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிள்ளை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அண்டர்லைன் the word ஜாக்கிரதையாயிருங்கள். Therefore, beloved, since you are waiting for this, you're waiting. God is taking his time.
Christ is not here yet. We are waiting. Since you are waiting for this, be diligent. Underline the word diligent. Be diligent to be found by Him without spot or blemish and at peace. Hallelujah. You know, one of the prayers that I make for myself, எனக்காக நான் இருக்கிற அப்பப்ப எப்போதும் ஜெபிக்கிற பாஸ்டர் தானே, நான் எப்போதும் ஜெபிக்கிற ஆள் தான். ஆனா அப்பப்போ ஜெபிக்கிற டைம்ல இருந்து say Lord, I don't want to be turning out to be someone I am not. I don't want to be someone I never was. இந்த வாழ்க்கையினுடைய அழுத்தங்கள், சூழ்நிலைகள், மனுஷர்களுடைய செயல் நம்முடைய இருதயத்தை அப்படி ஈஸியா மாத்திரும். சரியா ஒரு ட்ராக்கா தான் போயிட்டு இருப்போம் கத்திற்காக. ஆனா சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள், செயல்கள், whatever you can say can easily divert us from who we are under God. நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில பரிசுத்தவான்களாக இருக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஆமென். ஆகையால் பிரியமானவர்களே, பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது. பரிசுத்தவான்கள், never forget that we are saints of God. Saints who still sin but saints. I am a saint. நான் ஒரு பரிசுத்தவான்னு நம்ம அறிக்கை எடுக்கணும். பரிசுத்தவானுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழணும். ஆங்கிலத்தை ஒரு வார்த்தையை நான் அண்டர்லைன் பண்ண சொன்னதான் be diligent. It's a beautiful word. Be diligent. Wonderful word. Diligent என்று சொன்னா is an intentional act. அதுல ஒரு கூர்மை இருக்கிறது. வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல், very focused, very intentional. Friends, brothers and sisters, even as God is patient with us, I encourage us, கூர்மையா வாழுவோமாக. ஆமென் சொல்லுமா. Don't live a blunt life for Christ. Be sharpened. Be like a sharpened arrow for God. Lord, you shape and you're continually shaping me. I will be diligently, Lord. ஆண்டவரே, நான் ஆண்டவரே ஜாக்கிரதையாக ஆண்டவரே, to be without spot or blemish. அப்படினா not perfection, but அதாவது எப்படி சொல்றது, நோவா தன்னுடைய காலத்துல நோவா found favor with God. At the same time, அந்த ஜெனரேஷன்ல he was righteous. அவன் நீதியாய் வாழ்ந்தான். அப்படின்னா மற்றவர்கள் உங்களை பார்த்து உங்க வாழ்க்கையில குறை சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்ந்துடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? I'm not saying we are all perfect and well, but we are pruning ourselves in a way. மற்றவர்கள் தேவனும் நம்மளை பார்த்து குறை சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்ந்துடக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? மற்றவர்கள் நம்மளுக்கு ஒரு பேச்சு கொடுக்கிற அளவுக்கு நம்ம வாழ்ந்துடக்கூடாது. And none of us have made it all 100%. But what does the Bible say? Be diligent, pa. நீ தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் உன்னை பரிசுத்தவனாக நான் பார்க்கிறேன். அப்ப நீ அந்த பரிசுத்தத்திற்கு நீ கால் எடுத்து வைக்கணும். Fit into the mold that I have set for you. Don't go outside of it. அதனால தான் இந்த diligent, ஜாக்கிரதையா இரு. Just like நீங்க வாட்ச் கெட்டு போச்சுன்னா நீங்க வாட்ச் கடைக்கு கொண்டு போவீங்களே. Of course now is all digital. You just throw it away basically, buy a new watch. ஆனா முன்பு வந்து பார்க்கும்போது what do you call it, mechanical watch. I remember my father-in-law used to be very ரொம்ப intricate-ஆ ஒரு வாட்ச், எந்த வாட்ச்னு பரவாயில்ல மருமகன் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாட்ச் எப்படி தான் அவங்க செய்யறாங்கன்னு தெரியல. If you also say watch shop-க்குலாம் போயிருப்பீங்களா? Sometimes even you open up the watch, it's a mechanical watch சொல்றேன். அதாவது there's things are moving. And you can see the small screws all there. Diligently, right? அவங்களுக்கு பேச்சு கொடுத்தாலும் அவங்க பார்வை எல்லாம் அங்கதான் இருக்கும். Diligence, keep your eyes there, focus. 4 பேர் பேசினாலும் you're focused there. The Lord wants to save you. He's patient with you. He's preparing you. At the same time, you're living your lives holy before God. You're cooperating with God. Hallelujah. Holiness is cooperation with God. Build the cooperation. ஆண்டவரே, நீங்க தான் என்னோட partner. Lord, I bring you alongside in my life. God desires that we live holy lives ன்னு சொன்னா அது ஒரு diligence. ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆல் தி ஃபுட்பால் ஃபேன்ஸ் இல்லாட்டினா ஆல் தி டிஃபரண்ட் ஸ்போர்ட்ஸ்ல பார்க்கும்போது 2 குழு வந்து ஃபைனல் விளையாடுறாங்க. அப்ப அந்த ஃபைனல் ஆரம்பிக்கும் முன்பதாக என்ன நடக்குதுன்னா அந்த ட்ராஃபியை தூக்கிட்டு வராங்க. ட்ராஃபி இஸ் பீங் கேரிட் பை மேபி பாஸ் வினர்ஸ் பிரபலங்கள் வந்து அந்த ட்ரோஃபி எடுத்துட்டு வந்து
அங்க வைக்கிறாங்க. அந்த நடு ஸ்தலத்துல அந்த சைட் லைன்ஸ்ல அந்த பெஞ்ச் கிட்ட வந்து வைக்கிறாங்க. அந்த ட்ரோஃபி வந்து the camera is focused on the trophy. என்ன காமிக்குது? year 2022 யார் ஜெயிச்சா, கிளப் நேம். year 2023 யார் ஜெயிச்சா, கிளப் நேம். அப்ப year 2025 யாரும் இருக்க மாட்டாங்க அங்க. அப்ப அந்த ஃபைனல் முடிஞ்ச பிறகு டீம் ஜெயிச்ச பிறகு அந்த ட்ரோஃபி எடுத்தது உள்ளுக்கிட்டு போயிடுவாங்க. and there's someone who's like I don't know what is his name, inscribe பண்ணுவாரு. பார்த்திருக்கீங்களா? you engrave the name. அந்த என்கரேஜ் பண்ண எவ்வளோ அழகாக என்கரேஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதுதான் டிலிஜென்ஸ். நான் நினைப்பேன், ஐயோ சீலாப்பா பண்ணாங்கன்னா என்ன ஆகும், கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன? டிலிஜென்ஸ். ஹோலி லைஃப் இன்வால்வ்ஸ் டிலிஜென்ஸ். ஐம் ஓகே பாஸ்டர், இல்லை பரவாயில்ல, இந்த விஷயத்தில் பரவாயில்ல பாஸ்டர், சிக்கே போல பாஸ்டர். இல்லை அந்த சிக்கையில தான் ஆரம்பிக்கும். அந்த சின்ன ஒரு துவரத்தில் தான் ஆரம்பமாகும். சின்ன விஷயத்துல இருந்தா அப்படியே ஜென்கிரீன் போக பாய்சன் போல நம்முடைய இருதயத்தை அப்படியே கவிக்கணும். அதுதான் diligence is so important. And many of us sewing machine இருக்கும்போது sewingல ஒரு நீடல் இருக்கும்ல, sewing machineல ஒரு நீடல் இருக்கும்ல, and those days வந்து use your leg to press and then it will move, right? So அந்த sewing needle இருக்கும், அங்க ஒரு thread இருக்கும். அதை என் அம்மா வந்து சொல்லுவாங்க, அம்மா செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நானும் ட்ரை பண்ண போகிறேன்னு. என்ன செய்வேன்? அந்த நீடல் இருக்குல்ல, நீடல் எடுத்துகிட்டு என்ன செய்வோம், அந்த த்ரெட் எடுத்து என்ன செய்வோம்? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, என்ன பாஸ்டர் இதெல்லாம் ஒரு கேள்வியா? த்ரெட் இருந்துச்சுன்னா நீடல் தான் உள்ளு தான் போடணும், வேறு என்ன பாஸ்டர்? நான் வந்து உங்கள் கதை சொல்கிறதுங்க வீக். சரி, நான் என்ன செய்வேன்? வாட் இஸ் யுவர் மெத்தட் ஆஃப் புட்டிங் த த்ரெட் வந்து அந்த நீடல் அந்த ஹோல் போடுறது? வாட் இஸ் யுவர் மெத்தட்? sometimes you have to cut first, right? Do you all have a different methods? Apply with the saliva. Anyone good with saliva? Sorry, it's very dirty, but I did that. At least I'm diligent. Yes, I get the work done. ஒரு மாதிரி பார்க்காதீங்க, நீங்களும் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சொல்லப்பட்டிருக்க. I'm exposing myself to explain this truth. There needs to be a diligence. என்ன நீங்க எச்ச போட்டாலும், என்ன நீங்க வெட்டினாலும், அந்த ஊசியினுடைய தவறம் பெருசா ஆகாது. The hole in the needle will not get bigger. It will remain that way. Life remains this way. We have to adjust ourselves. That's why God is patient with us. Say, Lord, God will help us patiently putting the thread in. இந்த விஷயத்துல நம்ம விட்டுட்டோம். What are the areas that we have missed out, Lord? Diligently working our lives holy before God. அதுதான் diligence, and it takes time. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட diligence அவசியமா இருக்குல்ல. வேலை ஸ்தலத்துல those who are involved in contractors, workers in the zero fatality, no room for என்ன சொல்றது accident, correct? The construction industry, நிறைய பேர் இந்த out in the workforce, no tolerance, கொஞ்சம் கூட விட்டுறாது. is life. ஆனா கிறிஸ்தவர்கள் பரிசுத்த வாழ்க்கை குறித்து பரவாயில்ல, டாலரன்ஸ் போலே, இட்ஸ் ஓகே, கொஞ்சம் சாஞ்சா ஓகே தான், கொஞ்சம் லேசாட்டா நான் ட்ரை பண்ணேன் பாஸ்டர், லேசா தான் பாட்டு பாடிக்கிட்டே போயிடும். எதை நீங்க லேசா ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு போடுறோம் நல்லா பெருசா. Why I'm saying this is a joke, நான் சொல்ல. I'm not saying this as a joke. Life is not a joke. Life is not a joke. I've come quite far. Life is not a joke. That is why God is patient with us. ஆண்டவர் நம்ம மேல பொறுமையோடு இருக்கிறார். என் மகன் ஒரு பரிசுத்த ஸ்தலத்துல என்னை சந்திக்கிறதுக்கு Lord, God desires that we will live holy lives. நம்முடைய வார்த்தையில், நம்முடைய செயலில், நம்முடைய எண்ணத்திலும் ஆண்டவரே, Lord, help me, Lord. Help me, Lord. And God is so patient with us. Recipients of God's patience. Hallelujah. நீங்களும் நானும் recipients of God's patience. ஆண்டவர் நம்ம மேல இவ்வளவு பொறுமையோடு இருக்கிறதுனால, no matter how difficult it is, God uses each one of us to mold. ஆமென் சொல்லுமா? அதனால்தான் எபிரேயர் 12 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், run the race with perseverance, fixing your eyes on Jesus. ஓட்ட பந்தயத்தை பொறுமையோடு ஓட. And this patience with each other is not tolerating sin. That's not it.
Don't think that we are patient with each other just to tolerate sin. That's not it. We are patient in each other to help so that nobody is left behind. Hallelujah, சொல்லுமா. You cannot say, oh, patient இருங்க, தீல போய் விழுவிட்டா பரவாயில்ல, பாஸ்டர் சொல்லிட்டாரு. இது எப்படி இருக்கு? Oh, pastor said be patient with each other. So, hey, next time you don't correct your as a mother, you don't correct your son in his, whatever. Pastor said be patient with each other. I'm not saying that. Not at all. I'm not endorsing sin. ஆனா இந்த பொறுமை என்ன காமிக்குது? our end goal is what? யாரும் அடிந்து போயிடக்கூடாது, யாரும் விட்டு போயிடக்கூடாது. We patiently help, correct, rebuke, encourage, exhort. அதுதான் வசனம். ஆமென் சொல்லுமா. God's word is not just mere encouragement, தடையோடு runs. No. His patience is a very, என்ன சொல்றது? It's like a rubber band. நான் சொன்னல, his patient cannot say that God is so patient with me. நான் அப்படியே இருந்துறேன். No. And another question, actually, என்னோட phone sermon preparation my mind will be all from, போன சண்டேலேருந்து, if you can ask the worship team, போன சண்டேலேருந்து the text will be in my head. I have to keep thinking about my sermon in my sleep when I'm waking up, and I ask the question, can God lose his patience? Phone நான் type பண்ணேன். Can God lose his patience? Can he lose his patience? The answer is, I don't need to say, he can lose his patience. He can lose his patience. இஸ்ரவேல் ஜனத்தால் திரும்ப எச்சரிக்கை, திரும்ப வழிநடத்தப்படும் போது அவங்க உதறி தள்ளினாங்க. ஆண்டவர் பாபிலோன் என்ற ஒரு பெரிய ஒரு தேசத்தை கர்த்தர் தான் உருவாக்கினார். ஆக்சுவலி கர்த்தர் தான் அந்த அனுமதி கொடுத்தார். நேபுகாத்நேசர் மூலமாக பாபிலோன் தேசம் எழும்பினது. Sometimes God can lose his patience and he will do whatever it takes to save us. அதனால சிச்சை ரொம்ப as a father rebukes, corrects, disciplines his son, God disciplines, corrects us. Amen சொல்லுமா. So God can lose his patience, but he doesn't lose his patience so that we will die. Amen சொல்லுமா. He loses his patience agonizingly. ஐயோ, இந்த பாயிண்ட்டுக்கு நான் வரணுமா? இவ்வளவு சொல்லியா இந்த அளவுக்கு நான் வரணுமா? வருத்தத்தோடு அவருடைய பொறுமையை அவர் இழப்பார். Listen to me. வருத்தத்தோடு அவருடைய பொறுமையை இழப்பார். அது புரியுதா நான் சொல்றது? God will lose his patience with a heavy heart. ஐயோ, இந்த அளவுக்கு நான் வரணும்னா நான் செஞ்சுதான் ஆகணும். மேய்ப்பன் அந்த ஆடை பிடிக்கும் போது அந்த ஆட்டு காலை நான் உடைக்கணுமா? Do I need to break his leg? He's not listening. அந்த காலை உடைக்கணும். If I need to save his soul, if I have to break the leg to save his soul, இந்த சம்பவத்தை அனுப்பி, இந்த நபரை அனுப்பி இவனுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அவன் என்னிடத்துல வருவதற்காக ஆண்டவர் என்ன வருத்தத்தோடு பொறுமையை இழப்பார். ஆனா மடிந்து போகாமல் இருக்க பொறுமையை, அல்லேலூயா, மடிந்து போகாமல் இருப்பதுதான் அவருடைய சித்தம். So God is our Father. He's not losing patience anyhow. I'm not saying that God takes a rod and he does anytime without reason. ஆனா அவர் பெரம்பை எடுத்தார்னா எதுக்கு? நம்ம எலும்புவதற்காக. ஆமென் சொல்லுமா. பெரம்பை எடுத்தார்னா நம்ம மடிந்து போவதற்காக அவர் பெரம்பை எடுக்கல. பெரம்பை எடுத்தது, உலகத்தார் பெரம்பை எடுப்பது நம்மளை குழிக்குள்ள தள்ளுவது. ஆனா அப்பா பெரம்பை எடுத்தார்னா அவன் அடிக்கிறது முன்னால வேதனையோட இன்னைக்காச்சும் அவன் திருடுவான். நானு இன்னைக்காச்சும் would he even today பெரம்பை எடுப்பாரு. ஆனா மடிந்து போகாது இருக்கிறதுக்கு தான் பெரம்பை எடுக்கிறாரு, எழும்புவதற்கு தான் பெரம்பை எடுக்கிறார். ஆமென் சொல்லுமா. வலிக்கத்தான் செய்யும், ஆனா நம்ம எழும்புவதற்காக கர்த்தர் ஹல்லேலூயா சன்னத்தர் பொறுமை இழப்பாரு. அப்ப நம்ம அந்த மனம் திரும்பிட்டோம்னா, அந்த அளவுக்கு அந்த நேரத்திலே மனம் திரும்பிட்டோம்னா ஷபாஷ் ஆமென் சொல்லி இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுமா. And that's how God is patient with us. எத்தனை பேர் recipients of God's patience இந்த இடத்துல இருக்கிறீங்க? Hallelujah. நல்லா கையை வைத்துக்கல. Is God patient with you? He is patient with me. Shall we pray? நாம் ஜெபம் செய்வோமாக.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பொறுமையோடு ஆண்டவரே, பொறுமையோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord. Lord, thank you. How many of us want to say thank you to God? Thank you, Jesus, for being patient, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Please do not, Lord, leave me, Holy Spirit. ஆண்டவரே, என்னை விட்டு நீங்க போயிடக்கூடாதப்பா. என்னோடு நீங்க இருக்கணும் அப்பா. என்னை நீங்க பற்றி கொள்ளணும் ஆண்டவரே. நான் உண்மை பற்றி கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் மடிந்து போகாமல் இருக்கிறதுக்காக, நீர் என்னுடனே பொறுமையோடு இருக்கிறதுக்காக நன்றி லார்ட். Lord, you're patient over me, Lord. You're watching over me, Lord. You're seeing me, Lord. Hallelujah, Lord. Thank you, Lord. நம்முடைய நீடிய பொறுமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீடிய பொறுமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்தாருக்கும் நீங்க பொறுமையோடு இருந்திருக்கிறீங்களே. நன்றி ஆண்டவரே. அதை நாங்கள் அசட்டை படுத்தாதபடி ஆண்டவரே, நானும் ஆண்டவரே என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே நாங்கள் பார்ப்போம். கர்த்தருடைய பொறுமையை நாங்கள் சோதித்து விடாதபடி. Lord, we will not want to put your patience to test, Lord. But Lord, help us to pass the test of patience, oh God. Oh my Lord, ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறவருடைய முகங்கள் பிரகாசம் அடையும் என்று சொன்ன வண்ணமாக ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, help us to not disappoint you, Lord, for you have been so gracious, அப்பா. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. காலை தோறும் புதிதான கிருபைகளை தருகிறீரே. ஓ நன்றி 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 லார்ட். ஹல்லேலூயா. Thank you, Lord Jesus. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு அப்பாவுக்கு நன்றி செலுத்த இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவருடைய வாஞ்சை என்னவென்றால், நம்ம மடிந்து போகாதபடி, கெட்டு போகாதபடி இருப்பது தேவனுடைய வாஞ்சையா இருக்கிறது. ஆண்டவருடைய வாஞ்சை எப்படியாக இருக்கிறது? நம்ம எல்லாரும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய வாஞ்சையாக இருக்கிறது. ஆண்டவருடைய வாஞ்சை எப்படியாக இருக்கிறது? நம்ம எல்லாரும் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய வாஞ்சையாகவே இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் தேவன் நம்மிடம் பொறுமையோடு இருக்கிறார், நீடிய பொறுமையோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பொறுமையோடு ஓட கடவுமாக, பொறுமையோடு ஓட கடவுமாக. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? I will run this race with perseverance, desiring to honor God. தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ நான் இந்த இடத்துல இருக்கிறேன் என்று நீங்களும் நானும் தீர்மானம் எடுக்கும் போது, அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக நான் மட்டுமல்ல, நானும் என் குடும்பத்தாரும் சபையும் ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு நம்ம இருப்போம் என்று ஹல்லேலூயா நம்ம அறிக்கையிடுவோமாக. நன்றி இயேசுவே, உம்முடைய பொறுமைக்காக நன்றி, உம்முடைய நீடிய பொறுமைக்காக நன்றி. நன்றி இயேசுவே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை நல்ல நிலத்துல விழுந்து பல நல்ல கனிகளை கொண்டு வரத்தக்கதாக. ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? Lord, I am the good soil. I am the good soil. Hallelujah. பிடிவாதமாய் இல்லாதபடி ஆண்டவரே, திறந்த மனசோடு, திறந்த உள்ளத்தோடு ஆண்டவரே. Oh Lord, this soil is hungry for you, Lord. Thank you for planting your word, Lord. Hallelujah. You will send your word and it will not return void, oh God. It will accomplish what it has been sent to do. Hallelujah. ஆண்டவரே, எத்தனை பேர் இந்த இடத்துல 30, 60, 100 மடங்கு கனி கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவரே, உம்முடைய பொறுமை நான் சோதிக்கப்படாமல், ஆண்டவரே, நான் உம்முடைய பொறுமைக்கு நான் அடிபணிந்து வந்தேன் ஆண்டவரே. உம் மண்டையிலே நான் நெருங்கி கிட்டி சேருகிறேன். எத்தனை பேர் இந்த இடத்துல சொல்லுகிறீங்க? God, thank you for being patient over me. Hallelujah, Lord. Lord, I am work in progress. Will you not touch me right now? சொல்லும் போதே ஆண்டவர் ஆவியானவர் துணையாக வருவார். துணையாளர் வரும்போது ஹல்லேலூயா, உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கால்கள் நல்ல இடத்துல இருக்க ஸ்திரப்பட கர்த்தர், ஹல்லேலூயா, அந்த கால்களை ஸ்திரப்படுத்த கர்த்தர் உறுதிப்படுத்த இந்த நேரத்தில் எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? ஆண்டவரே, Lord, I am thankful to you, Lord. நான் அடிந்து போகாதபடி என்னோடு ஆண்டவரே. Oh Lord, thank you for stretching your patience over me. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர் சில இடத்துல காண்பிக்கிறாரு. சிலர் வந்து உங்களுடைய rubber band. Your life is like a rubber band. You're stretching God too far. Even at this very moment, God is here. I know He's here because it is His word. அவருடைய வார்த்தை. ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நானும் ஆண்டவர் புடமிடப்படுகிறேன்.
Even the preacher is being formed by God. God is working inside, deep inside of me as well. The preacher is also receiving the word. Members are receiving the word. God, we cry out to you. We don't want you to snap over us under air. இந்த ஜீவன் நதி ஆண்டவரே என்னிலிருந்து ஓங்கட்டும் ஆண்டவரே. Let the river of life flow in and through me, oh God. I'm going to say a prayer of dedication. And I know I thank God for this church. ஆண்டவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Thank God for all of us here. We all love the Lord. Yes, நம்ம எல்லாரும் கர்த்தரை நேசிக்கிறோம். அதனால தான் சபைக்கு வந்திருக்கிறோம். No question about that. No question about that. Each one of us love the Lord too much. We are here in His presence. At the same time, parallel to it, there will be little foxes that ruin the vineyard. ஒரு பாவம் எப்போதும் தலை தூக்கும், ஒரு அக்கிரமம் தலை தூக்கும், ஒரு அநீதி தலை தூக்கும். 199 விஷயத்துல நம்ம தேறினவனாக இருந்தா ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை கெடுத்துரும். அந்த ஒரு பாவம், அந்த ஒரு குணம், அந்த ஒரு பழக்கம் is just take one drop to tarnish our whole life. God stretches நீடிய பொறுமை. He stretches so that we will turn to Him in repentance. Snap பண்ணிட்டார்னா அது அடுத்த consequences வரும். ஆனா Lord, before I come before you, God. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? Lord, Lord, I come before you. I don't need to come before you because someone said so. I come before you because you called me. Hallelujah. Yesuve. Hallelujah, hallelujah, Lord. Thank you, Jesus. Thank you for being patient. Thank you, Lord. Oh my God, come fill us, Lord, once again with your love, your peace, Lord. Hallelujah. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. பலவீனமான மண்பாண்டங்களாக நம்ம வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு ஒரு புது பலத்தோடு we come with a new strength, Lord, to serve this patient God, to worship this patient God, to love Him all the days of our life, to want to please Him with all our strength. Hallelujah. How many of us here in this place? இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கிறீங்க? Lord, thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah, hallelujah. I know some of us are already praying to God. Now, I don't need to hear your prayer. God hears your prayer. ஏற்கனவே நீங்க ஜெபிச்சிட்டீங்க. வசனம் வந்தானே நீங்க மனசுலயே நீங்க ஜெபிக்கிறீங்க. அதுதான் உங்க விடுதலை. பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கும் போதே ஒரு விடுதலை வருது பாருங்க. எங்க அந்த கணவர், எங்க அந்த மனைவி, எங்க அந்த தாய், எந்த வாலிபன்? Yes, you have responded to God. And you know what? God is a master architect. The moment that He wants to snap, He hears your cry of repentance. Oh, hallelujah. He withholds. Hallelujah. He withholds His wrath. உடனடியாக அவர் சொல்றார், நிறுத்துங்க. என் மகன் திரும்பி வந்து விட்டான். ஹalleluya. இப்ப என்னதமா கர்த்தர் செய்வாரு? சேர வேண்டிய ஆசீர்வாதத்துல ஆண்டவர் பொழிவார் பாருங்களேன். Repentance is a gateway for God's blessings. Hallelujah. Oh, yes. Fantastic God we have. Appa. Thank you, Lord. Appa. Thank you, Appa. Thank you, Lord. பாவங்களை மன்னிங்க அப்பா. இந்த பாவங்களை மன்னிங்க அப்பா. குற்றங்களை மன்னிங்க. தெரிந்தும் தெரியாமல் செய்தது மன்னிங்கப்பா. மன்னிங்கப்பா. Forgive us knowing and unknowingly, Lord. Tested your patience. Now for all who are praying unto you, Lord, ஒரு பெரிய ஒரு பீஸ் இறங்கட்டும் அப்பா. Receive it, brothers and sisters. We don't leave this place with guilt. We leave this place with freedom from the Lord. Yes, hallelujah. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார், அவனுடைய இடுக்கங்களை எல்லாம் நீங்களாக்கி விட்டார்.
This poor man called unto the Lord answered him and delivered him from all his fears. நன்மை கர்த்தர் வந்து சேகரிக்க உடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை நல்ல இடத்துல அதனுடைய கனிகளை நாங்கள் பார்க்க. Thank you Lord. Thank you Father. நன்றி செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.